சுவாமி, இங்க கொஞ்ச நாள் நாங்க தங்கறதுக்காக வந்திருக்கோம். இங்க எங்க தங்குறதுன்னு எங்களுக்கு தெரியல. வெளியூர்ல இருந்து வர பக்தர்கள் கோயிலை சுத்தி இருக்கிற இடத்துல தங்குறது தான் நல்லது. அதுக்குண்டான அறைகளும் இருக்கு. அப்படியா? நாங்க இங்கேயே தங்குறோம். நாங்க தங்கறதுக்கு ஒரு அறையை ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். நாங்க முதல் தடவையா இங்க வரோம். அதுக்கு என்ன, என் கூட வாங்க. வாங்க. இங்க சௌகரியங்கள் கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். இருந்தாலும் அம்மாவோட அருள் நிறைஞ்சிருக்கிற இடம் இது. அதை விட எங்களுக்கு வேற என்ன வேணும் சாமி? சரி, யாருக்கு உடம்பு முடியல? என்னைக்கு ஆரம்பிச்சது? இவளுக்கு தான் சாமி. இவ எங்களோட ஒரே மக. ம்ஹும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆச்சு. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தோம். இவ கல்யாணம் பண்ண பையனுடைய தங்கச்சிய இவளுடைய அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதுவும் ஒரே மேடையில் நடந்தது. கல்யாணம் முடிஞ்சு இவ புருஷன் வீட்டுக்கு போனா. நல்லா இருங்க, சந்தோஷமா போயிட்டு வாமா. பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? நல்ல நேரம் போயிட போகுது. சீக்கிரம் கார்ல ஏறு. வாங்க மாப்ள. நான் ரெடி. மோகன், நாளைக்கு மறுநாள் ரமணி கூட்டிட்டு நீ அங்க வரணும். ஓகே, நீங்க அங்க போன உடனே மல்லிகாவை கூட்டிட்டு இங்க வரதுக்கு ரெடியா இருங்க. அக்ரேட். அக்ரீட். ரமணி அண்ணே, நல்ல பொண்ணா நடந்துக்கணும் என்ன? மல்லிகா, அண்ணா. நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கணும், புரியுதா? டைம் அது, எல்லாரும் கார்ல இருங்க. போலாம், கமான் கெட் இன். என் பொண்ணுக்கு எந்த சூதுவாதும் தெரியாது. அவ ஒரு நாள் கூட என்னை விட்டு பிரிஞ்சிருந்ததே கிடையாது. அப்படின்னா நீங்களே அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கேயே தங்க வச்சிருக்கலாம்ல? வாய மூடுறா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதுக்காக என்ன கிண்டல் பண்ணாத. உன் பொண்டாட்டி முன்னாடியே உனக்கு கண்ணத்திலேயே போடுவேன். அத வாங்கறதுக்கு தானமா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எப்படியோ உங்களை பத்தி இவ சீக்கிரம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். பாருங்க இவனை, போட உள்ள. கல்யாணம் ஆன பொண்ணை பத்தி நீங்க ரெண்டு பேரும் இப்ப பேசணும், அதானே? நான் போறேன்ப்பா. உங்க புள்ள பேசுற அழக பார்த்து ரசிச்சிட்டு இருக்கீங்களா? வேற என்ன பண்ண சொல்ற? அவனை கூப்பிட்டு திட்ட சொல்றியா? நல்ல புள்ளைக்கேத்த அப்பாதான். நீ வாமா, இதெல்லாம் பார்த்து நீ ஒண்ணு கவலைப்படாத. அவ ஒண்ணும் கவலைப்படல. நீ பேசி பேசி அவளை கவலைப்பட வச்சிடாத. ஆமா, நான் தான் பேசி அவளை கவலைப்பட வைக்க போறேன். நீ வாமா. ஆடடா, மருமக வந்த உடனே புருஷனை மறந்துட்டியா? சரி சரி, நடக்கட்டும் நடக்கட்டும். நீங்க போங்க, நான் பின்னாடி தானே வரணும். மல்லிகா, நீ என்ன புதுசாவா பாக்குற? நான் உன் அண்ணனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா? அப்புறம் என்ன புதுசா பாக்குற மாதிரி பயப்படுற? மல்லிகா, நீ பேர் அழகி. ரமணி, எனக்கு இந்த பழைய சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பிடிக்காது. உனக்கு தெரியுமா, நானும் உன்னோட அண்ணனும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். உனக்கு தெரியாதோன்னு சொன்னேன். நாங்க ரெண்டு பேரும் நல்ல உயிருக்கு உயிரான நண்பர்கள் ரமணி. அப்புறம் சாகர வரைக்கும் நாங்க ஒன்னாவே இருப்போம். மல்லிகா, மல்லிகா, தொடாத, என்ன தொடாத. நான் யாருன்னு தெரியுமா? உன்னை கொன்னு உன் ரத்தத்தை குடிச்சிடுவேன்.
மல்லிகா மல்லிகா உனக்கு என்னாச்சு? ரத்தம், எனக்கு ரத்தம் வேணும். உன் ரத்தம் வேணும். அம்மா 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 சீக்கிரம் வாங்கம்மா. அம்மா அம்மா என்னாச்சுப்பா? அம்மா. என்னாச்சு? மல்லிகா என்னவோ மல்லிகா என்னாச்சுமா? மல்லிகா 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 ஐயோ. மெதுவா, அத்தை கேட்ட போது. கேட்டா என்ன? அம்மாவும் இப்படி எல்லாம் சிரிச்சிருப்பாங்கல்ல. சும்மா இருங்க. உண்மையாதான், கண்டிப்பா. சரி சரி, டைம் ஆயிடுச்சு. நாம தூங்கலாமா? என்னது, தூங்கணுமா? இன்னைக்கு ராத்திரி தூங்குறதா? பைத்திய மாதிரி உளராத. எல்லா வெள்ளிக்கிழமையும் ராத்திரி இப்படி நடக்கும். உடனே சரியாயிடும். எவ்வளவு நாளா உனக்கு இப்படி இருக்கு? 4-5 மாசமா இருக்கு. ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுத்துக்கலையா? எடுத்துக்கிட்டேன். ஆனா சரியாகல இல்ல? எப்படி சரியாகும்? பைத்தியம் பிடிச்சா சீக்கிரமா சரியாகுமா? நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? பாவம், இவ்வளவு திட்டுறதுனால என்ன பிரயோஜனம்? திட்டாம என்ன பண்ண சொல்றீங்க? முத ராத்திரி அனுபவம் வேண்டாம். இதை நினைச்சாலே எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல. விடியட்டும். என்ன இப்படி ஏமாத்துறாங்களே, நான் கேள்வி கேட்காம சும்மா விட மாட்டேன். நீ என்னடா சொல்ற? நான் உன்னை ஏமாத்திட்டேனா? பின்ன இதுக்கு என்னடா அர்த்தம்? உன் தங்கச்சிக்கு இருக்கிற இந்த நோயை பத்தி என்கிட்ட ஏன்டா முன்னாடியே சொல்லல? மோகன், நீ எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்வ நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நரேந்திரா, வார்த்தையை அளந்து பேசலனா அப்புறம் கஷ்டமாயிடும். நான் எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் வந்திருக்கேன். என்னடா சொல்ற? ஆமா, என்ன நீ இதுல மாட்டி உன் துரோகத்துக்கு நான் பழி வாங்க விட மாட்டேன். நரேந்திரா, மரியாதையை மீறி பேசுற. மரியாதை அத நீ எனக்கு சொல்றியா? பைத்தியம் பிடிச்ச தங்கச்சிய ஒரு நண்பனுக்கு கல்யாணம் பண்ணதா மரியாதை? போதும், இதுக்கு மேல பேசுனா போதும், நிறுத்து. உன் மானம் மரியாதை எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னை முழுசா நம்பினது என்னோட முட்டாள்தனம். உன்னை சொல்லி என்ன பிரயோஜனம்? உன் தங்கச்சி எங்கேயே விட்டுட்டு போகத்தான் நான் வந்தேன். மாப்ள, தயவு செஞ்சு நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க மாப்ள. கல்யாணம் பண்ணினா இவளோட நோய் சரியா போயிடும்னு டாக்டர் சொன்னதுனாலதான். போதும், இதுக்கு மேலே நான் ஏமாற தயாரா இல்ல. நான் போறேன். இனிமே இந்த வீட்டு வாசப்படியை நான் மிதிக்க மாட்டேன். அப்போ நீ முடிவு பண்ணிட்டல? ஏன் தடுக்க போறியா? தடுக்கிறதா? நாங்க அவ்வளவு கேவலமானவங்க இல்ல. ஆனா ஆனா என்னடா? போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டல, தனியா போகாத. உன் தங்கச்சியை கூட கூட்டிட்டு போ. டேய், என்னடா நீ பேசுற? என் தங்கச்சியை விட்டுட்டு போக வந்த இவன் அவன் தங்கச்சியை கூட்டிட்டு போகட்டும். என்ன பயமுறுத்துறியா? என் தங்கச்சி இங்க இருந்து கூட்டிட்டு போறதுனால அவ ஒண்ணு பாழா போயிட மாட்டா. என் தங்கச்சியை நீ விட்டுட்டு போறதால அவளும் பாழா போயிட மாட்டான். அப்ப சரி, சந்தோஷமா கூட்டிட்டு போறேன். ரமணி வா, நம்ம போலாம். அண்ணே, நான் சீ, அழாத. ஒரு காரணமும் இல்லாம வீட்டை விட்டு அனுப்புற இவன் கூட வாழறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? வாயன் கூட. ஆண்டவனே, எங்களை ஏன்பா இப்படி சோதிக்கிற? டேய், நீ கொஞ்சம் பொறுமையா இருடா. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குமா? இவன் சொன்னதெல்லாம் நீங்க கேட்டீங்கல்ல? நான் சொல்லுவேன்டா, இதுக்கு மேலேயும் சொல்லுவேன், எங்க வேணாலும் சொல்லுவேன். இங்க சொன்னதுனால நான் உன்னை மன்னிச்சிட்டேன். போதும், நிறுத்துடா. என்னங்க நீங்க எதுவும் பேசாம இருக்கீங்க? இதனால என்னெல்லாம் ஆபத்து? ஒரு ஆபத்தும் இல்லம்மா. மல்லிகாவுக்கு கல்யாணம் ஆகலன்னு நினைச்சுக்கங்க. இவ்வளவு நாள் எப்படி சந்தோஷமா இருந்தாலும் அதே மாதிரி இருப்பா. இவன மாதிரி ஒரு மிருகத்துக்கு கூட அவளை நான் அனுப்ப மாட்டேன். யார் வற்புறுத்தினாலும் நான் கூட்டிட்டு போகவும் மாட்டேன். தேவையில்லை. உன் தங்கச்சியை கூட்டிட்டு போனா போதும். வாரமணி, வேண்டாம்ப்பா. சொல்லிக்கிட்டே இருக்க. போகாதம்மா. வா. யாரும் அழ வேண்டாம். நரேந்திரா, இன்னைக்கு வாசப்படியை தாண்டுற நீ இனிமே இந்த வாசப்படியை மிதிக்கவே கூடாது. போ. இன்னியோட நமக்குள்ள இருந்த எல்லா வரமும் முடிஞ்சு போச்சு. வாடி. ஓம் கிரீம் க்ளீம் பத்ரகாளி, ஜெய் பத்ரகாளி, கல்கட்டா காளி. சொல்லு சொல்லு சொல்லு. போக மாட்டியா? போக மாட்டேன். என்ன? போக மாட்டேன்னு சொன்னேன். ஓம் கிரீம் க்ளீம். இந்த தீப்பந்தத்தை உபயோகப்படுத்தி உன்னை அந்த உடம்புல இருந்து எப்படி வெளியேத்துறேன் பாரு. ஓம் கிரீம். நான் போக மாட்டேன். நான் போகவே மாட்டேன். அப்படி வழிக்கு வா. என்கிட்டயா உன் விளையாட்டா காட்டுற? சொல்லு, மறுபடியும் இந்த உடம்புக்குள்ள வர மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு போ. போ போ.
ஓம் ஜெய் பத்ரகாளி. இந்த காட்டேரி போயிடுச்சு. ஓம் ஜெய் காளி நீலி சூலி. ஹ. சங்கரா, இவளை கொண்டு போய் உள்ள படுக்கவை. எங்க சாமிஜி கிட்டயா உன்னோட விளையாட்டை நீ காட்டுற? என்ன சாமி? சங்கரா, கொண்டு போற சாமிஜி. யாரும் இல்லாத பொண்ணு, பாவம். ரொம்ப நாளாவே இவள ஒரு பேய் பிடிச்சு ஆட்டுது. வேற யாருக்கிட்டயே காமிச்சாங்க, ஆனா எதுலயுமே சரியாகல. கடைசியா இங்க கூட்டிட்டு வந்தாங்க. குருநாதரோட அனுகிரகத்தால ஒரே ஒரு முறை மந்திரம் சொன்னேன், எல்லாம் சரியாயிடுச்சு. நீங்க வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நாங்க ஆரம்பிச்சோம். அது சரி, நீங்க வந்த விஷயத்த சொல்லலையே. இதே மாதிரி ஒரு விஷயம்தான். இந்த அம்மாவுக்கா? இல்ல இல்ல, அவளுக்கு. அவ எங்களோட ஒரே பொண்ணு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் அப்படி ஆகுது. வெள்ளிக்கிழமையா? கேக்குறேன், ஆ எந்த நேரத்துல இந்த மாதிரி பிரச்சனை வருது? நடு ராத்திரியில. வெள்ளிக்கிழமை இல்ல, வெள்ளிக்கிழமை நடு ராத்திரி. ஏகம் துதேயம் துதேயம் சதுத்மம் பஞ்சமம். சந்தேகமே இல்ல, அதேதான். எது? பிசாசு, கொள்ளிவாய் பிசாசு. வெள்ளிக்கிழமை ராத்திரி பிரச்சனை ஏற்படும் போது அல்லிப்பூ வாசனை வருதுல்ல? இல்ல. வரும், வந்தாகணும். நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. சரி, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். ஒரு 100 ரூபா கொடுங்க. பூஜைக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணணும். 5 ரூபாயாவது கொடுக்கலாம்ல? அடி பொடி, தலையாட்டுறதுக்கு 5 ரூபாயா? தலைய மட்டும் இல்லடி, இங்க உடம்பையே ஆட்டுறதுக்கு உன்னை விட எத்தனை பொண்ணுங்க கிடைப்பாங்க தெரியுமா? அப்படி வரவங்களே கூப்பிட வேண்டியது தானே? ஆஹா, அட படுபாவி, பணத்தை இழுத்துட்டு வர மாதிரி இழுத்துட்டு வந்தியே, அதுக்காவது 5 ரூபாய் கொடுத்துருக்கலாம்ல? கிடைச்சதை வாங்கிட்டு போடி, இல்லனா அதுவும் இல்லாம போயிடும். ஆஹா, நான் மட்டும் உள்ள வந்து நீங்க போலி சாமியார்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, உங்க சாமியாரோட சாயம் வெளுத்துடும். அப்படி நடக்காம இருக்கணும்னா காசு கொடு. அடி பண்டாரமே, இந்த வாங்கிக்கோ. உன்னை விட்டா எனக்கு வேற பொண்ணுங்க கிடைக்க நினைக்கிறியா? வேற யாரு வருவா? நீங்க சொன்ன மாதிரி தலையாட்டுறதுக்கும் பேய் பிடிச்ச மாதிரி ஐயோ, நடிக்கிறதுக்கும். வாய மூட மாட்டிக்கிறாளே. அவருக்கு தெரிஞ்ச நம்ம 2 பேரோட வேலையும் போயிரண்டி. ஐயோ, நாயில நாயில. உங்க முகத்திரைய நான் கிழிக்கிறேன்டா. வாடா, வா. பணத்தை திருப்பி கொடுங்க. நீங்க யாரு? உன் போலித்தனத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவ. இவ்வளவு வச்சுதானே நீ பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க? சங்கரா, குருவே, நான் எதுவுமே சொல்லல குருவே. இந்த சார் தான் நாங்க பேசினதை ஒளிஞ்சு நின்னு கேட்டுட்டாரு. மோகன், என்னப்பா இதெல்லாம்? தங்கச்சியோட நோயை குணமாக்கிறதுக்காக இவங்க கிட்ட கூட்டிட்டு வந்தீங்களே, இவங்க மோசக்காரங்க. அப்பா, இப்பவே உங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். வேண்டாம், போலீஸ்ல புடிச்சு கொடுக்க வேண்டாம். ஏதோ வயிற்று பொழப்புக்காக தான் நாங்க இந்த மாதிரிலாம் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கோம். விடுறா. பஸ் ஸ்டாண்ட்ல மூட்டை தூக்குற வேலை தானே நீ செஞ்சுக்கிட்டு இருந்த? ஆமா, பஸ் ஸ்டாண்ட்ல தான் சார் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஏதோ பணத்தை ஆசையில இந்த மாதிரி இங்க வந்து இப்படி பண்ணிட்டு. வாங்கப்பா, நாம போலாம். கூப்பிடாருல, போங்க போங்க. கடவுளே, பணத்தை கொடுறா. எடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு போங்க. நெல்டா நெல்டா, எங்கடா போற? ஒன்ன கொல்லாம விட மாட்டேன். இப்போ உங்க 2 பேருக்கு சந்தோஷமா? 2 பேரும் ரோட்ல போய் பிச்சை எடுங்க. அட போங்க குருவே. என்னடா, இந்த ஊர்ல முட்டாள்கள் இருக்கிற வரைக்கும் நாம பிச்சை எடுக்க வேண்டியதில்லை. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். வெளியே போடா. வெளியே போ. சாமி, மரியாதையா வெளியே போடா.